முதல் துவக்கத்திலே நாம் உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போம். அது பிரதமமாக முதல் வாரம் கடந்து இரண்டாவது வாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்கப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக மிக கவனமாக கேட்கக்கூடிய வார்த்தைகளாக நமக்கு இந்த பாடத்தலைப்பு கொடுக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, நாம் நன்கு தியானித்து கடவுளுக்கு விரோதமாக எந்தவித செயல்களும் செய்யாமல் தீமையானதை அகற்றிவிட்டு நன்மையானதை கற்றுக்கொள்ள நமக்கு தூய்மையான வாழ்க்கையை வாழ கடவுள் நம்மை எப்போதுமே அழைக்கிற ஆண்டவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இடங்களை அசைய வேண்டும், சமுதாயத்தை அசைய வேண்டும். இடங்களை அசைத்து நாம் இன்னும் சமுதாய வாழ்விலே ஒருவரை ஒரு பிள்ளைகளாக நாம் மாறும். அசைவாடும் ஆவியே உண்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே உண்மையின் ஆவியே இந்த ஏமாசைய எங்கள் உள்ளமே இந்த ஏமாசைய எங்கள் உள்ளமே எப்போதுமே அவர் அசைக்கின்ற ஆண்டவர், நம்மை அசைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை இருதயங்களை எப்போதுமே அசைத்து நம்மோடு எப்போதும் உறவு கொள்கிற கடவுளாக இருக்கிற சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, மத்தியமாக உங்களுக்கு நான் புதிய வருட வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்புதிய ஆண்டை காண வந்த நமக்கு இறைவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதுமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு பிறந்தவுடனே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்படிதானே? நமக்குள்ள எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருந்திருக்கும் என்ற ஐயமில்லை. பொதுவாக அனைவருடைய மனதிலும் புதிய ஆண்டு பிறந்து விட்டது, நம்முடைய நோக்கங்கள் என்ன, இந்த வருடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இந்த வருடத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய மனதிலும் போடுகின்ற ஒரு சிந்தனையாக இருக்கிறது. எப்போதுமே இந்த புதிய ஆண்டு இந்த வருடத்திலே நம்ம ஒரு காரியங்களை இந்த செய்ய வேண்டும், இந்த வருடத்திலே என் பிள்ளைகளுக்கு இது செய்ய வேண்டும், பள்ளி கல்வியை முடிக்கின்ற ஒரு தருவாயை அடுத்து என்ன செய்ய வேண்டும், ஒரு வீடை எல்லாம் கட்டிக்கொள்ள வேண்டும், ஒரு ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற பல கருத்துக்கள் நம்மிடத்திலே சென்று கொண்டிருக்கின்றதை நாம் உணர முடிகிறது. அல்லேலூயா. அப்படியாக நமக்கு சென்ற வருடத்தில் கூட நமக்கு ஒரு அழகிய புதிய ஆலயம் நமக்கு புதுப்பிக்க கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாருமே சாட்சிகள் தான், எல்லாருமே ஒரு சாட்சிகள் தான். 2 காசு போட்ட அந்த விதவை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் உள்ளதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் பெருசா கொடுத்த அது கடவுள் எடுத்துக்கல. உள்ளத்திலிருந்து இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து நீங்கள் 2 காசு கொடுத்திருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? நாம் எல்லாம் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்? கடவுள் நம்ம மேல வைத்திருக்கிற உறவு பெரிதான உறவு. அந்த உறவு எப்போதுமே அவர் உங்களை விட்டு நம்ம போயிடக்கூடாது என்று எப்போதுமே கட்டி காக்கிற ஆண்டவராக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் மேலும் கடந்து வந்த பயணங்களை நாம் நினைவு கொண்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். சென்ற இடங்களிலே நம்முடைய நோக்கங்கள் என்ன, நாம் எவ்வாறு செயல்பட்டோம், கடவுளுக்காக நாம் எப்படி முன்னோக்கி ஓடினோம், நம்முடைய திருச்சபைகளுக்காக எப்படி நாம் முன்னோக்கி சென்று கொடுக்கிறோம், குடும்ப வாழ்விலே நாம் எப்படி முன்னோக்கி சென்று கொடுக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்கிற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்க பிள்ளைகள். ஏனென்றால் கடந்த பயணங்கள் நம்மை எவ்வாறு மாற்றிருக்கிறது, நம் சமுதாய வாழ்விலே திருச்சபை வாழ்விலே எவ்வாறு நம்மை மாற்றிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். சந்தேகமில்லை. இந்த சென்ற வாரம்
5ஆம் தேதி ஒரு பகுதி முடிந்தது. இந்த 6ஆம் தேதி என்ற ஒரு நாள் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஆனாலும் அது இங்கே குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 6/1/2025 அன்று பிரசன்ன திருநாள் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. பிரசன்ன திருநாள் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பிரசன்ன திருநாள் என்பது எப்பேனியா என்ற ஒரு கிரேக்க சொல்லின் நிமித்தமாக அந்த வார்த்தை அங்கே குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை எப்படி என்றால் இறை நோக்கங்களை வெளிப்படுத்தும் அல்லது தெரியப்படுத்துதல், பேரறிவு கொண்டவர், இயேசுநாதரின் திருவருளுடைய தோற்றம் அப்படின்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இறை பிரசன்னம் தோன்றுதல், பிரகாசித்தல் என்று பல வகைகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்து 12வது நாளிலே இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் சுட்டிக்காட்டப்படுகிறது. நாம் எல்லாம் இங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு நமக்கு முடிஞ்சு விட்டது அதோட. ஆனால் மேற்கத்திய நாடுகளிலே, கிழக்கத்திய நாடுகளிலே இந்த பிரசன்ன திருநாள் வந்து அங்கே அளவுக்கு அதிகமாக கொண்டாடப்படுகிற விமர்சையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் அதை புரிந்து கொள்கிறது என்பது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுல 3 கடவுள் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டதால் தியோபனி என்றும், கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அரசர்களாக இங்கு அந்த அந்த இறை கூடும் என்ற அந்த வார்த்தை, இறை அரசர்களாக இன்று கூடும் என்பதால் 3 அரசர்கள் திருநாள் என்றும், 12ஆம் நாளில் இப்பண்டிகை கொண்டாடப்படுவதால் இருளில் இருப்பவரை வெளிச்சத்தில் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து என்றும், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இது ஒளியின் பிரகாரமாக வந்த திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரசன்ன திருநாள் என்பதை நீங்கள் வீட்டிலேயே சென்று அதை பிரசன்ன திருநாளை தேடி பாருங்கள், உங்களுக்கு அதிலே அந்த கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இந்த எபிபேனியா என்ற அந்த திருநாள் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிரசன்ன திருநாளை நாம் எப்படி அனுபவித்து கொண்டோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடிவிட்டோம், நியூ இயரை கொண்டாடிவிட்டோம், புதிய வருஷத்துக்கு வந்துட்டோம். சரி, ரைட்டு, பிரசன்ன திருநாளும் முடிந்து போச்சு. இந்த வாரத்துல இந்த 12ஆம் தேதியிலே நாம் சிந்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் மிக மிக தெளிவான வார்த்தைகளாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம் சென்னை பேராயர் நோக்கி வலியுறுத்தி அழைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தூய்மையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இந்த பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் முதல் ஞாயிறு, இந்த ஞாயிறு வாசித்த அந்த 4 பகுதியில் கூட என்ன சொல்லப்பட்டது என்றால், அந்நிய தேவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது, பொய்களை பேசக்கூடாது, உண்மையே பேச வேண்டும் என்று அந்த 4 பகுதிகளும் நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, பாருங்க, ஆதிக்கால திருச்சபை முதல் இன்றைய நாள் வரையில நம்முடைய எதிர்பார்ப்பு, திருமருடைய மைய கருத்து என்னன்னா, எப்பொழுதுமே கிறிஸ்துவ வாழ்வில் தூய்மையின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பதுதான். ஆதிகால திருச்சபை முதல் இந்த திருச்சபை வரை நம்முடைய வாழ்வு தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்று வேதத்தின் மைய கருத்தாகவும் திருச்சபையினுடைய வாயிலாக இதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய இறைமக்களே, பாருங்க, தூய்மை என்றால் என்ன? தூய்மைக்கு பலவிதமான சொற்றொடரை நாம் சொல்லலாம். எப்படின்னா, உண்மை என்று சொல்லலாம், மெய்மை என்று சொல்லலாம், சுத்தமான என்று சொல்லலாம், தெய்வீகமான காரியங்கள் என்று சொல்லலாம். இந்த உண்மைக்கு பலவிதமான சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, தூய்மை என்பதற்கு எந்த விதமான அந்நிய கலப்பும் இல்லாத சுத்த பொன்னாக இருக்கிற அந்த தூய்மையான வாழ்க்கை வாழம் என்று நமக்கு எச்சரிப்பு கொடுக்க இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தில் தூய்மை மிக மிக முக்கியமான ஒரு வாழ்வு. ஏனென்றால் அது நமது சொந்த உடல்கள் மற்றும் நம்மை புதுப்பித்து பொழுதான உட்பட கடவுளுடைய படைப்புக்கான மரியாதையை அது பிரதிபலிக்கிறதாக காணப்படுகின்றன. நம்முடைய உள்ளம் தூய்மை, வெளிப்புற தூய்மை, உள்ள தூய்மை, அக தூய்மை என்று பலவிதமான சுற்றுகளிலே சொல்லப்படுகிற தூய்மையான வாழ்க்கை நம் கிறிஸ்துவத்திலே மிக மிக முக்கியமானது. முக்கியமானவர்களே,
நாம் ஏதாவது ஒரு தவறுகள் செய்யும் என்றால் முதலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே என்று சொல்லுகிற சமுதாய மக்களை நாம் பார்க்கிறோம். உங்களிடத்தில் எப்படி அந்த குற்றங்கள் நடைபெற்றது, நீங்க பொய் பேசலாம் என்று முதல்ல வருகிற வார்த்தை அதுதான். சமுதாய வாழ்க்கை நீங்க சென்று பாருங்கள், நீங்க கிறிஸ்தவன் தானங்க, நீங்க எப்படிங்க நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க ஆலயத்துக்கு நீங்க போறீங்க அல்லவா, அப்படி எல்லாம் சமுதாய மக்கள் நம்மை பார்க்கிறோம். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு வேதத்தினுடைய மைய கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. மக்களே பாருங்க, சங்கீதம் 51 தேவனே சுத்தமான இருதயத்தை அந்த 10வது வசனம் பாருங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே சுத்தமான இதயத்தை என்னிலே புதுப்பிக்க வேண்டும், நிலைவரமான ஆவியை இந்த உலகத்திலே நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரனை எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிற பிரகாரமாக நம்மளுடைய வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. துரியமானவர்களே, நம்முடைய பட்டுறுதியிலே அவர் கடவுளுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை தனி மனிதன் மீட்பு என்ற நிலையிலே நாம் தூய்மைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை மக்களே பாருங்கள், இந்த சூழலிலே நமது செயல்களும் நமது விருப்பங்களும் நமது வாழ்க்கை முறை இன்றைக்கு எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் சிரித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாணவர்களே, நாம் மீண்டும் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். பாருங்க, கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாகவும் பலமாகவும் இருந்தார் என்பது சந்தேகம் இல்லை. நம்முடைய மிக மிக பெரிய தேவைகளுக்கு எப்போதுமே அவர் உதவியாக இருக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். எப்போதுமே உங்கள் தேவைக்கு அவர் எப்போதுமே உதவியாய் இருக்கிற ஆண்டவர் அவர். நீங்க இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் பிரசன்னம் முடிஞ்சு தெரியும். உண்மையா தூய்மையா நீங்க அவருக்குள்ளே மண்டாடிட்டால் உங்களுக்கு சீக்கிரத்திலே வெளிப்படும் கர்த்தராய் இருக்கிற சந்தேகங்களை பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இந்த தீமையையும் ஒப்புக்கொண்டார், இந்த பாவ வாழ்க்கையை அவர் ஒப்புக்கொண்டார் சிலுவையிலே. பாருங்க, இழிவான மற்றும் வைக்கிரமான தலைமுறையிலே தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளோம், நாம் சிந்தித்து பார்த்து அழைக்கப்பட்டுள்ளோம். தூய்மையான வாழ்வு என்பது கிறிஸ்துவத்திலே மிக மிக முக்கியமானது. இந்த தூய்மை வாழ்வு என்பது கிறிஸ்துவ வாழ்வு என்பது பஞ்சிமத்திய அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், பஞ்சிமத்திய அல்லமா கிறிஸ்துவ வாழ்வு. அதை முட்கள் நிறைந்த வாழ்வு. அந்த முட்கள் நிறைந்த வாழ்விலே நம்முடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை வாழ்வது என்பது மிக மிக சிரமமாக இருந்தாலும் நாம் தூய்மையான வாழ்க்கையே வாழும் என்று அவர் விரும்புகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். சொல்லுமா, அவர் விரும்புகிறார் தூய்மை. என்னுடைய மக்கள் தூய்மையாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடியினாலே நாமும் எப்படி அவர் தூய்மையின் அடையாளமாக இந்த உலக வாழ்விலே அவர் வந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறீர்களாக. நாமும் என்னுடைய இறை மக்களும் என்னுடைய மக்கள் என்னுடைய ஜனங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அப்படியாக வாழும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? சரி, வாசிக்க கேட்ட முதல் பகுதியிலே நாம் சுருக்கமாக நிறைவு செய்து வேறொரு ஆலயத்துக்கு நான் செல்ல வேண்டும், நான் விரைவாக சொல்லி முடிக்கலாம் என்று நான் கடமைப்பட்டிருக்கேன். வாசித்த அந்த முதல் பகுதியிலே கூட உபாகம பகுதியிலே பல சமய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேத பகுதி பிற சமய மக்களுக்கு எதிராக செயல்பட வைக்கும் கருத்துக்கள் பல இருந்தாலும் கூட பிற சமய மக்களுக்கு சொல்லப்படும் கருத்துக்கள் பலவாறு இருந்தாலும் கூட என்றால் அந்த வாக்கியை நாம் வாசிக்கும் பொழுது மிக மிக கவனமாக நீங்க வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியானது நமக்கு வேறொரு பொருளையும் நமக்கு உணர்த்துவதாக கொடுக்கப்பட்டது. பிற சமயத்தினுடைய வேண்டாம், நாம் எப்படி அதுல சிறந்திருக்கிறோம், நாம் எப்படி அதுல மாறி இருக்கிறோமா மாறாமல் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தூய்மை என்பது கண்மூடி கணமல்ல, அது இந்த உலக வாழ்விய சூழல் சார்ந்து நம்முடைய உணர்வுக்கும் வர வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை மக்களே, தூய்மை என்பது கண்மூடித்தனம் அல்ல. அந்த வாழ்க்கை கண்மூடித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல.
இந்த சமுதாய சூழல் சார்ந்து நாம் எப்படி தூய்மையாக வாழ்கிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற காணப்பட வேண்டும். பாருங்க, உபாகமும் 5ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 10 வசனங்களை நாம் சொல்லப்பட்டது பிரகாரமாக முதல் வசனத்தை அந்த ஓரேபிலே சொன்ன உடன்படிக்கையை வாசித்து ஒரே 2 வாசிப்பாங்க. உபாகமும் 5 2ஆம் வசனம் வாசிப்பாங்க. நம்முடைய தேவனாகிய ஓரேபிலே நம்முடனே உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களுடனே பேசினார். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படியே 10ஆவது வசனம் வாசிப்பாங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இருக்க செய்கிறவராய் இருக்கிறார். என்னை என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது இதுல ஒரு பக்கம் இருக்குது, அதுல ஒரு பக்கம். இதுதானே? அப்படிதானே? அதுல ஒரு கல்லு போடுறோம், இதுல ஒரு கல்லு போடுறோம். ஏன்? சமயம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த சூழல் நம்மை அப்படியாக உருவாக்கி இதுல யாரும் இதற்கு நிகழ்ச்சி என்று தான் நான் சொல்ல முடியும். என்னை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன். சமுதாய சூழல் நம்மை மாற்றுகிறது. ஏதோ ஒரு வகையில நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, என்னை என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று அங்க 1ஆம் கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எப்படின்னா, எகிப்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த அந்த நாட்களை சொல்லி அவரை விடுவித்த அந்த ஆண்டவர், வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வருகிற ஆண்டவர் அங்கே பல கட்டளைகளை கொடுத்து நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியாலே, அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் அதிகமாக நேசிக்கிறபடியாலே, இஸ்ரவேல் மக்களும் அவர் நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இன்னைக்கெல்லாம் நாமெல்லாம் கூட அவருடைய மந்தமா இருக்கீங்க எல்லாருமே. வருஷம் 2025 2வது வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நீங்க அமைதியா உட்கார்ந்து என்ன பிரயோஜனம் ஒன்று தெரியல. நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சுதந்திரமாக வாழப்போய் இந்த தேசத்துக்கு வழிநடத்தி செல்கிற ஆண்டவர் தன்னுடைய மூதாதையர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுகிற ஆண்டவர் அந்த ஒரு இது வைக்கிறார். எப்படின்னா, உங்களை விட உபாகமம் வசனம் 7:1 வாசித்து பாருங்க. உங்களை விட பலசாலிகள் இருக்கிறாங்க. உங்களை விட 7:1 வாசித்து பாருங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. பாருங்க, இஸ்ரவேலர்களை விட பலசாலிகளும் பெரியவர்களும் உங்களுக்கு முன்பாக அவங்க நான் துரத்துவேன். பாருங்க, நீங்க அவங்களுக்கு கீழே இருந்தால் கூட, அவங்க பலசாலியா இருந்தா கூட உங்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணுவோம், நானே துரத்தி விரட்டி அடிப்பேன். எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும் பாருங்க. அப்படி அவங்க இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் அறிவு இருக்கணும். உங்களுக்கு முன்பாக அவங்களை துரத்தி விரட்டி அடிப்பேன், உங்களுக்கு கீழே அவங்களை கட்டுப்பட வைப்பேன். அந்த 7 நாட்டினரையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, தோற்கடித்து நீங்க வெற்றி பெறுவீங்க. அவரை முழுவதுமாக நீங்கள் அழித்து அவர்களிடம் எந்த விதமான சகல பந்தமும் நீங்க வச்சிருக்க கூடாது.
எந்த விதமான செயல்களும் பெண்கள் அங்கே எடுத்துக்கிறது, இங்க கொடுக்கிறது, வாங்குறது போன்ற செயல்களை நீங்க செய்யக்கூடாது, அவரோட இங்க சம்பந்தம் கலக்கக்கூடாது அப்படி என்று அந்த 7ஆம் அதிகாரத்திலே வாசித்து அந்த பகுதி முழுவதும் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அவரோட எந்த சம்பந்தம் நீங்க கலந்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவன் அப்படி என்றாலே நாம் சமுதாய வாழ்விலே இணைந்து செயல்பட வேண்டியதுதான். ஆனாலும் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, அதிலிருந்து தூய்மையான மக்களாக, பிரித்திருக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். சமுதாய உறவுகள் இருக்க வேண்டும் தான். ஆனாலும் நான் எப்பொழுதுமே கிறிஸ்துவன் என்றால் ஒரு அழகு இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய நடைகள் ஒரு அழகு இருக்கிறது. ஆலயத்துக்கு செல்வது ஒரு வழக்கம், ஆலயத்துக்கு அழகாக செல்வது ஒரு வழக்கம். நடைமுறைகளை நாம் செயல்படுத்துவது மிக மிக அவசியம். கிறிஸ்துவுக்கென்று ஒரு நடைமுறை, ஒரு வழக்கம், தூய்மையான வாழ்வு நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வு சந்தேகம் இல்லை. பாருங்க, நீங்கள் அவரை அழைத்து அவருக்கு எந்த விதமான சகல பந்தமும் அவங்க வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பின்பற்றுகிற அந்த தெய்வங்கள் கைவினையால செய்யப்பட்ட தெய்வங்கள், பொன்னாலே செய்யப்பட்ட தெய்வங்கள், தன் கையாலே சிலைகளை உருவாக்கின தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் பேசுமா? பேசாது. ஆனா நீ கூப்பிட்ட குரலுக்கு உடனே பதில் கொடுக்கிறவர் யாரு? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க கூப்பிடுறதுக்கு பதில் கொடுக்கிற கடவுள் அவர். நீங்கள் கடவுளே விண்ணப்பத்தை நீ கேட்கணும், உனக்கு காதல் கேட்கவில்லையா அப்படி எல்லாம் நம்ம அழுது அழுது நாம் விண்ணப்பம் வைக்கிறோமே, அவர் என்ன பண்ணுவாரு? நீ மெல்லிய சத்தோடு உம்மோடு பேசுகிற ஆண்டவர். ஆனாலும் அந்த விக்கிரக சிலைகள் என்றென்றுமே பேசாது இருந்தால் அது மனிதன் உருவாக்கிய சிலைகள், மனிதன் உருவாக்கிய கைப்பணி சிலைகள், அதெல்லாம் அவை எதுவுமே பேசாது. அதனால்தான் அந்த பொய் தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டாம். நீங்க அவங்களோடு சம்பந்தம் கலந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்கே நீங்க பெண்ணு கொடுத்து பெண் எடுத்தீங்க, அங்கே உறவு வச்சுக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது பிரகாரமாக என்ன பண்ணுவீங்க? நீங்க அங்க போய் ஒட்டிக்குவீங்க. அதனாலதான் அவங்க சம்பந்தம் வைக்காதீங்கன்னு சொல்றாரு கடவுள். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற காணப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு காரணம் என்னன்னா, பெந்தேகோஸ்துல இருக்கிற பெண்ணை எனக்கு வேண்டாம், நான் சிஎஸ்சி தான் எனக்கு பொண்ணு வேணும், சிஎஸ்சி தான் மாப்பிள்ள வேணும் சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? வாங்க ஆசில இருந்து எனக்கு பொண்ணு வேணாங்க, பிள்ளை வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா இங்கிருந்து இங்க தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அங்கே போனா அங்கே ஒரு சொருபத்திற்கு அங்கே தன்னுடைய வழக்கங்களை தெரிவிக்கின்ற பிள்ளைகளாக மாறி விடுவாங்க என்று நான் இந்த காரணத்துக்காக சொல்லுகிறேன். அப்படிதான் உன் பிள்ளைகளை அங்கே இப்படி மாறி மாறி நீங்க உறவு வைத்துக் கொண்டீங்கன்னா அங்கே உன் பிள்ளைகளும் அந்த பாகால் தெய்வங்களை, அந்த அஸ்திர தெய்வங்களை வணங்க நேரிடும். அதனால நீங்க அவங்களோடு எந்த சம்மதம் வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிற அந்த பிரகாரமாக நமக்கும் ஆண்டவர் அப்படி எச்சரிக்கை கொடுப்பார் இல்லையா? சொல்லுவோமா? நமக்கும் அதுதான், இஸ்ரவேல் மக்களுக்கும் அல்ல, நமக்கும் ஆண்டவரை எச்சரிக்கை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுவார். இறை மக்களே பாருங்க, அப்படி நீங்க சம்மந்தம் வச்சுக்கிறீங்கன்னா அவர் கரும் கோபம் உள்ள எச்சிலுடைய கடவுளாக மாறுவது சொல்லப்படுகிறது. அதனால நீங்க சம்மந்தம் வச்சுக்காதீங்க. சொல்லுங்க, கோயில்களை வணங்குறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதனால படத்தை நீங்க சாப்பிடாதீங்க. தெரிந்தும் தெரியாம நம்ம இந்த வகையில சாப்பிட்டுறோம், தெரியாம சாப்பிட்டுறோம். அதுவும் இல்ல, என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க? பாவங்கள் செஞ்சு விட்டு உடனே மாலைக்கு என்ன பண்ணுவாங்க? முட்டி போட்டு ஜம் பண்ணி சொல்லிடுவாங்க. யார் எதுனா சொல்லிக்கிட்டோம். நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ நாம் கடமைப்பட்டு பிள்ளைகளாக காணப்படுகிற இறை மக்களே பாருங்க, நீங்கள் வீட்டில் சென்று அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். 7, 9, 10, 11 வாசித்து பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும்
தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதிட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இதுல தூய்மையானவர்களாக பிரிக்கப்பட்ட நிலை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய மானுடைய வாழ்வில எல்லா நிலைகளிலும் தொடர் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று அவர் ஆனதை காணப்படுகிறார். நம்முடைய வாழ்வுல ஒருவருடைய புதிய சூழல், வாழ்வு, உறவு ஆகியவற்றை சார்ந்து இருத்தல் மிக மிக அவசியம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்வு தூய்மையான வாழ்வு, அவையெல்லாம் பொய்தேவரை அகற்றிவிட்டு உண்மையான ஆண்டவரை நீங்கள் நேசிக்க நீங்கள் வந்து விடானால் உங்களுடைய வாழ்வு எப்போதுமே சிறப்பானதாக தூய்மையாக மாறும் என்று சந்தேகமில்லை. பாருங்க, அதுல இந்த வாசித்த அந்த பகுதியில எவரை கர்த்தர் ஒருவரே என்பதை நீங்க நினைவில் கொள்ளணும். அவர் ஒருவர் தான் நமக்கு ஆண்டவர். அந்த சராசரங்களையும் படைத்த அந்த ஒருவர் மாத்திரமே நமது ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் நாம் அறிந்து செயல்படக்கூடிய பாட வேண்டும். அவரோடு நாம் முழு நம்பிக்கை வைத்துக் கொள்வதில் மிக மிக அவசியம். அவர் தமது உடன்படிக்கையை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே ஓரவிலை கொடுத்து நிமித்தமாக இன்றும் நம்மோடு எப்பொழுது அவர் உடன்படிக்கை செய்கிற ஆண்டவராய் காணப்பட்டுள்ளார். இல்லையா? எப்போது நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிற ஆண்டவர், உங்களோடு எப்போதும் உடன்படிக்கை, என் மகளே என் மகனே அப்படி என்று எப்போதும் உறவு கொள்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். பொய் தேவர் உறவு கொள்ளுமா? இல்லை. அது பேசுமா? பேசாது. ஆனால் நமது ஆண்டவர் பெரியவர் முதல் சிறியவர் வரை நான் உங்களோடு இருப்பேன், நானும் சதா காலங்களில் எப்போது உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நான் உடனே எப்போதும் உங்களை வழிநடத்தி செல்ல காணப்படுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிற இந்த வாக்கு நிறைவேற்றுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். நாமும் அப்படியாக அவர் வாழ்விலே தூய்மையான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டவராய் காணப்பட வேண்டும். யாரெல்லாம் அவர் மீது அன்பு வைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவருக்கெல்லாம் அவர் அன்பும் அருளும் பொழிந்தருள்வார் என்று சந்தேகம் இல்லை. 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் காட்டுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். 1000 தலைமுறை மட்டும் நம்ம 1000 தலைமுறை நம்ம பார்க்க தெரியாது. ஆனால் அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இறை மக்களே பாருங்க, அவர் உங்களுக்கு மட்டும் நமக்கு மட்டுமல்ல, அவர் அடுத்த எல்லா மக்கள் இனங்களுக்கும் அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காணப்படுகிறார். பாருங்க, நாம் தூய்மையாக திகழ்ந்தோம் என்பதை புதிய சமுதாய வடிவத்திலே நாம் புதிதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது கண்மூடித்தனம் அல்ல. இந்த பொய் தேவர்களை அங்க வணங்க வேண்டாம், நானே உங்களுக்கு ஆண்டவர் என்று முழு நம்பிக்கை கொண்டு என் மீது நீங்கள் அன்பு வைத்துக் கொண்டீர்கள், நான் உங்களுக்கு 1000 தலைவர் மட்டும் இறக்கும் செய்கிறானவராய் காணப்படுகிறேன். நீங்கள் கண்மூடித்தனமான வாழ்க்கை வாழ வேண்டாம். உண்மையான தெய்வத்தை நீங்கள் அறிந்து செயல்பட்டு நீங்கள் முழுமையான ஒப்பு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டாம். வாழ்வு எப்போதுமே தூய்மையான வாழ்க்கை மாறும் சந்தேகமில்லை. இரண்டாவதாக, தூய்மை என்பது அழித்தல் அல்ல, அது நம்மை மாற்றுருவாக்கும் செய்கிற நிலையிலே காணப்பட வேண்டும். நம்மை மாற்றுருவாக்கும் செய்கிறதே காணப்பட வேண்டும். தெரியுமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 வரை அந்த வசனத்தை வாசித்த பிரகாரமாக, அங்கே சொல்லப்பட்ட பிரகாரமாக மதுப்பான வெறி கொள்ளாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதற்பதிலே நாம் பின்பற்றாத பலிபீடங்களை கொண்டு சிலைகளை தீயில் எரித்திட வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த பலிபீடங்களை, அந்த சிலைகளை, அந்த தூண்களை என்ன பண்ணுவீங்க? தீயில அழைத்து போடுங்க சொல்லுகிற ஆண்டவரே. பாருங்க, பொய் தெய்வங்களை வணங்குவது என்பது நம்முடைய வாழ்விலே நெறித்தவறிய நிலை. பின்பு அவைகளை, அந்த நெறித்தவறு நிலைகளை பின்பு அவைகளே என்ன பண்ண, அவங்கள அழிமைப்படுத்தணும். அந்த சிலைகள் நீங்க போய் பாருங்க, நீங்க கொஞ்சம் நல்ல கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவங்க செய்கின்ற அந்த
ஆராதனையை நீங்கள் பார்க்கும்போது அது அவர்களிடையே அடிமைப்பட்டிருந்ததை காணப்படுகிறது. பாருங்க, ஒரே ஒரு நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், தேவ ஆலயங்களிலே கடிகார மணி ஒழிக்கப்பட்டது. அதுல ஒரு வசனம் நேரம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் பார்த்தோமே இல்லைங்களா? பார்க்கிறோம். கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார் வசனம் அது வருது. டைம் 6 மணி 9 மணின்னு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு விக்கிரக ஆராதனை நடத்துகின்ற அந்த பகுதிகளிலே இன்றைக்கு நேரங்களை சொல்லி அங்கே ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், இன்றைக்கு மனிதனுடைய சமய வளர்ச்சி, அவனுடைய சமய வளர்ச்சி எப்படி அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் இன்றைக்கு சமுதாயத்திலே கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை அவன் எவ்வாறு இன்னைக்கு வளர்த்து கொடுக்கணும் நாம் சிந்திக்கிறதாக அழைக்கப்படுகிறோம். அவனுடைய வளர்ச்சி இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய வளர்ச்சி இன்னைக்கு பாருங்கள். நாம் இன்னைக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் வளர வேண்டும், நாம் இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டும், நம்மை மாற்றுருவாக்க நம்மை செய்து கொள்ள வேண்டும். இப்படியே இருக்க முடியாது. இந்த ஆலயத்திலே நம்ம இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு இடத்தை வாங்கணும், நமக்குன்னு பெரிய ஆலயம் கட்டணும். நாம் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், ஜெபிக்கணும். இதுக்கு என்ன உந்துதலை நாம் செய்ய வேண்டும். தேவப்பட்டுக்கு போறோம் நம்ம எல்லாரும். நாளைக்கு பெரிய ஒரு 300 பேர் நிறைய இடத்துக்கு வராங்கன்னா நம்ம உட்கார முடியுமா? இங்க பெரிய ஆலயம் பார்க்க வேண்டும் அல்லவா? நம்மை மாற்றுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. என்னுடைய மக்களே, நம்மை மாற்றுவோக்கு நம்முடைய குடும்பத்திலே, திருச்சபைகளிலே, சமுதாய வாழ்விலே கடவுளுடைய நோக்கங்களை நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு அவருக்கு நம்மை உகந்த தூய்மையாக வாழ்க்கை வாழ நம்மை மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டும். நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாண்டவராய் காணப்படுகிறார். என்னுடைய மக்களே, பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் மீண்டு கொண்டுள்ள அந்த அன்பின் நிமித்தமாக மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட நமது ஆண்டவர் நம்மையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து நமக்கு சுகமான வாழ்வு கொடுத்து நம்மை இப்படிப்பட்ட ஆலயத்திலே நம்மை சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆண்டிலே நம்மோடு உறவு கொண்டிருக்கிறார் காணப்படுகிறார். இன்றைக்கு மணிப்பூர் பகுதியிலே நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். நல்ல துணிகளை போட்டுக் கொண்டோம், நல்ல ஸ்வீட்டுகளை சாப்பிட்டோம், நல்ல பிரியாணிகளை சாப்பிட்டோம். சாப்பிடுவோம் இல்லைங்களா? சாப்பிட்டா இல்லையாமா? பதில் சொல்லுமா? அமைதியாப்பட்ட முடிச்சுட்டுமா? க்ளோஸ் பண்ணிட்டுமா? நீங்க பேசினாதான் நான் உங்ககிட்ட பேச முடியும். பாருங்க, இன்னைக்கு மணிப்பூர் மாநிலத்தில் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அங்கே அந்த கூகிய சமூகத்திற்கும் கைடி சமூகத்திற்கும் பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு 1.5 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான கவர்மெண்ட்டும் இன்னைக்கு அதற்கு எந்த ஒரு முடிவும் அங்கு சொல்லப்படவில்லை. எங்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்துமஸ் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பாருங்க, ஒரு இந்திய நாட்டிலே ஒரு மாநிலம் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாம அங்கே இன்றைக்கு பல விதமான மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு உயர்ந்த சூழ்நிலையை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு இந்திய கவர்மெண்ட் இதுவரையிலே அந்த மாநிலத்துக்கு சென்று ஏதாவது அந்த மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி பார்க்க. இன்றைக்கு மணிப்பூர் மாநிலத்திற்காக எத்தனை கிறிஸ்தவர்கள் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சிந்தித்து பார்க்க. இன்றைக்கு நம் தமிழக பகுதியிலே எத்தனை விதமான வன்முறை செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாள்தோறும் செய்திகளை பார்த்தால் இதுதான் வன்முறை செயல்கள், பாலியல் பலாத்காரங்கள் இன்றைக்கு தலைத்தோங்கி இருக்கிறது. நாம் இதற்காக எத்தனை பேர் நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நாம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியதாக அழைக்கப்படுகிற மாதிரி பாருங்க. நம்ம இந்திய நாட்டில், உலக நாடுகள் அல்ல, இந்திய நாட்டிலே எப்படிப்பட்ட பாதிப்பு இன்னும் வருகிற காலம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. நாம் நினைவு கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவருக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைகளாக மாற நாம் அழைக்கப்பட்ட இதே மக்களே. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பொய் தெய்வங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் கடவுள் அவருடைய ஆற்றல் அதிகாரம் வெறும் அழிப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அவர்களை அந்நிலையானது மீட்கவே அழிப்பதற்கு மட்டும் அல்ல, அவர் அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களை இந்த உலக வாழ்விலே சொந்த வாழ்விலே முழுமையாக அர்ப்பணிக்க அவர்
கொடுக்கப்பட்டவனாக காணப்படுகிறார். அங்க மீட்கிறார். நான் உங்களை அழிப்பதற்காக அல்ல, நான் வரல, உங்களை மீட்டு அதிலிருந்து அந்த பொய் தர்மங்களை வந்த வேண்டாம் என்று உங்களை மீட்டு கொண்டு வந்துடுறேன். நீங்க அதிலிருந்து விடுபட்டு வாங்க என்று அழைக்கிறேன் காணப்படுகிறார். நான் சுருத்து பார்க்க அவர் நம்மீது வைத்துள்ள அன்பு மிக மிக பெரிதான அன்பு என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அன்புக்கு அளவே இல்லை. நாமும் எனக்கு எத்தனையோ பெருமையில எத்தனையோ அன்பை வைத்து வைத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு அதுல ஃபெயில் ஆகி கொடுக்குறோம். எல்லாமே ஃபெயில் ஆகி தான் இருக்கும். அதுலுமே கணவன் மீது அன்பு, பிள்ளைகள் மீது அன்பு, மனிதன் நண்பன் மீது அன்பு, அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு பொய்யாக மாறி கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான அன்பு அவர் ஒருவர் மாத்திரமே அவர்களை விட்டு என்னென்றுமே பிரியப்பட்டாத அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு முடியாதது. அன்பு இயேசுவின் அன்பு அளவிட முடியாதது. நம்பு, இதை நம்பு, இது கிடையாதது. அன்பு, அந்த அன்பு மிக பெரிதான அன்பு சொல்லப்படுகிறது. இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நறுமணம் வீசும் பலியும் காணிக்குமாக கிறிஸ்துவானவர் தமது தந்தையிடம் அன்பு கூறுவது போல. பாருங்க, எப்போதுமே கிறிஸ்துவானவர் நறுமணம் வீசுகின்ற ஒரு மனிதனாக இந்த உலக வாழ்விலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பாருங்க, நீங்களும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். அவர் தந்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்ற இந்த பூமியில என்னென்ன செய்யலாம் இந்த கட்டளை கொடுத்தாரோ அதெல்லாம் நறுமணம் வீசுகின்ற அந்த பலியாரி காணிக்கையாக நம்ம அங்கே ஒப்படைக்க நாம் பார்க்க முடியுது. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3, 5, 6 வசனங்களை நாம் பார்க்கிற பிரகாரமாக நம்மிடத்தில் இருக்கிற மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரன் ஆகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் சபையின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்மிடம் இருக்கிற அந்த மோகத்துக்கான பாவங்கள், பேராசை மற்றும் வெட்டப்பட்ட செயல்கள், மடத்தனமான பேச்சு, இன்னும் பரியாசம் பண்ணுதல், சிலை வழிபாட்டின் மீது அங்கே ஒரு மோகம், பேராசை கொண்டோர் எவரும் கடவுளுடைய அரசாட்சியில உரிமை கொள்ள முடியாது. 100% உண்மை. எவரும் பேராசை கொண்டவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், சிலை வழிபாட்டை மேற்கொண்டவர்கள், இன்னும் பொய் பேசுபவர்கள், பல விதமான செயலில் தீயவைகளில் ஈடுபடுபவர்கள் எல்லாருமே கடவுளுடைய ஆட்சியிலே உரிமை கோர முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்துல இருந்தால ஒரு காலத்துல இருளோ இருந்த நீங்கள் இப்போது புதிய வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க. யார்? இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஒளியா இருக்கிறார். சென்ற மாதங்களிலே நான் ஒரு பாடலை கொடுத்து பாடி சென்றேன். யாருக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒளி பிறந்தது, ஒளி வார்த்தையானது, வார்த்தை மாம்சமானது, அதுவே இயேசுவானது. ஒளி பிறந்தது, ஒளி வார்த்தையானது, வார்த்தை மாம்சமானது, அதுவே இயேசுவானது. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய விஷயத்தை கண்டார்கள். நம்ம எல்லாம் இருளில் இருந்து என்ன பண்றோம்? பெரிய விஷயத்தை கொண்டிருக்கிறோம். ஒளி பிறந்தது, ஒளி வார்த்தையானது எல்லாம் பாட கேட்டோம். எல்லாருக்கும் சந்தோஷமான பாடல் தான். அடுத்த வருடங்களிலே இன்னும் பல புதிய பாடல்களை நாம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்றால் நான் மாலை நேரங்களிலே உங்களுக்கு நான் பாடல்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அன்றைக்கு நான் ஏதோ அந்த செய்திக்கு தகுந்த செய்தியாக எடுத்துக்கொண்டு வந்தால் அது பாடல்கள் பாடிக்கிட்டேன். பிரியமாக என்னுடைய மகள் அவங்க திணிப்பர் என்னுடைய
மொபைலை கனெக்ட் பண்ணி நீங்க அதை ரெக்கார்டாக பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மகள் கேட்டது நிமித்தமாக நான் அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சந்தோஷம் தான். நீங்க எல்லாரும் பண்ண கட்டணும். என்னிடத்துல ஒளிப்பு இருந்தது, நானும் என்ன பண்ணலாம், ஒளியா இருக்கணும். இவ்வளவு இருந்த நீங்கள் இப்போது அன்பும் ஆற்றலும் ஒளியும் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், சந்தேகம் இல்லை. 9ஆம் வசனத்திலே அப்படிப்பட்ட அந்த ஒளியே எல்லா நன்மைகளையும் நீதியையும் உண்மையையும் விளைவிப்பதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எது உகந்தது என்று ஆராய்ந்து பார்க்கிற இறைவனுடைய மக்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்திலே என்ன பண்ணுறதுன்னா, மது அருந்தி தீய செயலில் ஈடுபட வேண்டாம், நீங்கள் உண்மையான வாழ்க்கை மாற்று உருவாக்க நம்பிலே செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இறை மக்களே, பாருங்க, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் அந்த தீய செயலின் முன்பாக அது நம்மை எப்பொழுதுமே அழித்து விடும் என்று சந்தேகமில்லை. தூய ஆவியில் நம்ம நிற்கப்பட்டவர்களாக நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள சங்கீதங்களாலும் பாடலினாலும் இன்னும் கீர்த்தனைகளாலும் ஒருவருக்கு ஒருவர் நாம் உரையாடி கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு நாம் உகந்த பிள்ளைகளாக வாழ நாம அர்ப்பணிப்போம். நம்மிடத்திலே மாற்றுருவாக்கங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் உள்ள கெட்ட தீய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய மாற்றுருவாக்கத்தை இந்த சமுதாய வாழ்விலே நாம் மேற்கொண்டு தூய்மையான வாழ்க்கை வாழ இந்த சமுதாயத்தை நீங்கள் இன்னும் மாற்றுருவாக்கம் செய்ய நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கீர்கள் என்று சந்தேகமில்லை. 3ஆவதாக, தூய்மை என்பது தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அதை முழுவதுமாக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அங்கே 2 பகுதியை நாம் கேட்டோம். கண்மூடித்தனம் அல்ல, தூய்மையை அழித்தல் அல்ல, தூய்மையை தெரிந்து கொள்ளுதல் அல்ல, இங்கே முழு அர்ப்பணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12-13 வாசித்த பிரகாரம் அந்த பிரகாரமாக பூமியில் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:12-13 நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அறியும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இதுல என்னன்னா, நான் உலகத்துல இருந்தேன், நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்ற அவசரம் சொல்லப்படுது. பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் தம் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டளைகளை எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணார், அவரு நிறைவேற்றினார். நீங்க எனக்கு என்ன கட்டளைகளை நீங்க கொடுத்தீங்களோ அதை நான் முழுவதுமாக உங்களுக்கு நான் இந்த பூமியில நிறைவேற்றி நான் அதை உங்களுக்கு இப்போது அர்ப்பணம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்றைக்கு நாம் அப்படி சொல்லுகிறோமா? நம்முடைய வாழ்நாளிலே நன்மை ஆண்டவருக்கு என்று நான் முழுவதுமாக அர்ப்பணம் செய்து இருக்கிறேன் என்று இன்றைக்கு யாராவது நம்மளுக்கு சொல்ல முடியுமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க முழு மனதோடு அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். முழு மனதோடு நீங்கள் வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும், முழு அர்ப்பணம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக காணப்படுகிறார். பாருங்க, நீர் எனக்கு தந்த வல்லமையால அவரை நான் பாதுகாத்தேன், அவர் ஆற்றல் படுத்தினேன், அவரோடு உரையாடினேன், சீடர்களை உலகத்துக்கு அனுப்பி வச்சேன், என்னென்ன செயலமிடெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன், யாருக்கும் செஞ்சிட்டேன், எப்போது நான் உங்களிடத்தில் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்பை முழுமையாக சபைக்கு சமர்ப்பிக்கிறது நாம் பார்க்க முடியும். தெரியுமா? நாமும் அப்படிப்பட்ட வாழ்வு முழு அர்ப்பணிப்பு நம்மிடையே காணப்பட வேண்டும். தெரியுமா? எனவே எல்லா பரிசுத்தமும் கடவுளிலிருந்து வருகிறது. ஒரு மனிதனால் வெளிப்படுத்தப்படும் எந்த ஒரு பரிசுத்தமும் கடவுளிலிருந்து வருகிறது நம் சந்தேகம் இல்லை. ஒரு மனிதனை தூய்மையாக மாற்றும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் அது ஆண்டவருக்கு மட்டுமே உண்டு. அவர் நம்மை எப்போதுமே புனிதப்பட்டு ஆண்டவராய் காணப்படுகிறார். நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்பு செய்ய நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும்.
அவர் எப்பொழுதுமே புரிந்து பெற்ற காணப்படுகிறார் என்றால் ஒரு படைப்பாளராக இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நாம் எல்லாம் இந்த பூமியிலே ஒரு சிறிய தூளாக காணப்பட வேண்டும். ஆனால் இந்த மனிதன் மீது அவர் வைத்துள்ள அன்பு நேசம் எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது பாருங்கள். அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்து மீட்டு புதிய வாழ்க்கை வாழ, புதிய மீட்பை அடைய அவர் நமக்கு சித்தக்கூடாமல் காணப்படுவதை நாம் அதை சிந்திக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், தன்னை முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். மக்களே, எப்பொழுது அவருடைய சாயலிலே வாழ வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவர் உரிமையாக பற்றி கொள்ள வேண்டும், அவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நாமும் அப்படியே விரும்புகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். மக்களே பாருங்க, உங்களை அர்ப்பணிப்பு என்பது ஆன்மீக அர்ப்பணிப்புக்கான கடவுளுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதாக கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய அர்ப்பணிப்பு முழுவதாக ஆன்மீக அழைப்பாக இருக்க வேண்டும். சமுதாய வாழ்விலே இன்றைக்கு ஆன்மீகம் என்று ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம ஆலயத்துக்கு வந்து சொல்றோம், அதோட வேதாந்தம் மூடி மறைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தூசு சட்டி எடுத்துட்டு வந்து போறாங்க. அப்படியான வாழ்க்கையை நமக்கு வேண்டாம். நம்ம இந்த ஆண்டவரோடு முழு அர்ப்பணிப்பு செய்கிற பிள்ளைகளாக மாற நாம் அழைக்கப்படுகிறது. பாருங்க, இந்த உலக வாழ்விலே எது சரியானது, எது தூய்மையானது, எது இருந்தாலும் அதை பற்றி நாம் சிந்தித்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த புனிதமான வாழ்க்கை என்பது என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு தூய்மையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து அதை அர்ப்பணித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறேன். மக்களே பாருங்க, நீதிமொழிகள் 15:26 சொல்லப்பட்ட துன்மார்க்கருடைய எண்ணங்களை கர்த்தர் வெறுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஆனால் தூய்மையானவர்களின் எண்ணங்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கும். பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்ட பிரகாரமாக சீக்கிரமாக வாசித்து பாருங்க. எது உண்மையானது, எது உன்னதமானது, எது சரியானது மற்றும் எது தூய்மையானது, எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் சிந்தித்து செயல்பட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானம் உங்களோடு எங்களுக்கு பாருங்க, கடவுள் கோட்பாடுகளை அல்ல, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஆண்டவராய் காணப்படுகிறார். அதுவே நம்மை உணர்த்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். எனவே உண்மையான அர்ப்பணிப்பின் அடையாளமாக புதிய ஆன்மீகத்தின் துவக்கம். இந்த வருடத்திலே சென்ற வருடங்களை நாம் பயணித்தது வேற மாதிரி இருந்தாலும் கூட இந்த புதிய வருடத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்வு எவ்வாறு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாருமே சிந்தித்து முடிவு செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே புதிய துவக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாய வளர்ச்சி, நம்ம திருச்சபை வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, கிறிஸ்துவ வாழ்விலே தூய்மையாக இருக்கிற நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மக்களே. பாருங்க, இன்றைக்கு சூழல் சார்ந்து சமுதாய வாழ்விலே இன்றைக்கு நாம் மாறுகிற சூழல் இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவன் எப்பொழுதுமே வேறு பிரித்திருக்கப்பட்டவன். கிறிஸ்துவ வாழ்வு என்பது தூய்மையான வாழ்வு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் நம்மை வஞ்சிக்கும், நம்மை வேறு பாதையிலே கொண்டு செல்லாது வழிவகுத்து நமக்கு கொண்டு செல்லும். ஆனாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கெட்டியாக உறுதியாக பிடித்துக் கொண்டு இந்த தூய்மையான வாழ்க்கை வாழ நீங்கள் வாழ்வுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்பதே விரும்புகிற அளவாக காணப்படுகிறார். நீங்கள் முழுவதுமாக ஒப்படையுங்கள் அவரிடத்தில். ஆண்டவரே, நான் அந்த வருடத்தில் உமக்காக இந்த காரியத்தை செய்வேன், உமக்காக முழு அர்ப்பணம் செய்வேன், வேறொரு மக்களை நம்ம உள்ள கொண்டு வருவேன். நம்மே பொழுது கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு இடம் காலியா இருக்குது பாருங்க. ஒரு ஆத்மாவை உள்ள கொண்டு வரணும். நம்ம ஒரு மாற்று உருவாக்கம் செய்து கொள்ள ஆடிக்கணும். அவங்க எடுத்து சொல்லுவோம், பேசுகிற ஆண்டவர் இவரை அதையெல்லாம் வந்து பேசாகும். அதை நீங்கள் எப்படி மறைமுகமாக சொல்லி அவர்களை
ஆண்டவருக்குள்ள வைத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாமும் அவரை செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். எப்பொழுதும் உறுதி கொண்டு ஆண்டவர் நம்மோடு என்று நம் வாழ்விலே நம்ம தூய்மையாக மாற்ற அவர் சிறந்த அளவாக காணவில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதித்து தருவராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவனே, இந்த வேளையில் கூட நாங்கள் சிந்தித்து அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் பொய் தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம். அவைகள் பேசாது, அவைகளை காணாது, எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு கொடுக்காது. நான் உங்களுக்கு கட்டளை நிமித்தமாக, நான் உங்களுக்கு வாக்குறுதி நிமித்தமாக நானே கர்த்தர். எலியா தீர்க்கதரிசி வாகாளனை கொண்டு போனது நிமித்தமாக அங்கே சில ஜனங்கள் கர்த்தர் ஒருவரே, நான் ஒருவரே என்று அவர் அன்னைக்கு நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய எழுத்துரை காண முடியும். அதுபோல் நாங்களும் உங்களோட வாழ்க்கையிலே தீய வழிகளை விட்டுவிட்டு நன்மையானவர்களை பற்றிக் கொள்ள எங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் யார் என்றால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நாங்கள் உறுதியாக நம்பிக்கையாக அதை பற்றிக்கொள்ள உதவி செய்யலாம். என்னுடைய மாற்று உங்களை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். எப்பொழுதுமே தூய்மையான வாழ்க்கை வாழ திருச்சி மக்களுக்கு ஆசீர்வதித்தார். இங்கே இருக்கிற திருச்சி மக்கள் இந்த சமுதாய வாழ்விலே, சமுதாய பகுதிகளிலே, நம் தெருக்களிலே பிரித்திருக்கப்பட்டவர்களாக, வேறுபடுத்தப்பட்டவர்களாக, கிறிஸ்துவ வாழ்வு இவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பிரகாரமாக வாழ்வு இன்னும் தூய்மையாக மாற்றிக்கொள்ள செய்தார்கள். வார்த்தையை ஆசிரியத்தாலும் நீரகத்தில் பேசினீர் தகப்பனே, இன்னும் எங்களை நான் மாற்று நோக்கம் செய்ய எல்லாருக்கும் பாதத்தில் போயிட்டு ஜபங்களும் நல்ல